சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். வணக்கம். இன்றைக்கு இந்து மதம் தந்தை தாய் ஆகியோரை மதிக்கும் விஷயத்திலே மற்ற மதங்களை விட்டு எந்த வகையில் வேறுபடுகிறது என்பதை பார்க்கிறோம். எல்லா மதங்களும் உலகத்தில் அம்மாவை மதிக்கணும், அப்பாவை மதிக்கணும், அவர்களை வணங்கணும் என்று தான் சொல்லுது. அவங்கள அவமதிக்கணும்னு எந்த மதமும் சொல்லலை. ஆனால் இந்து மதம் இந்த விஷயத்தில் ஒரு படி அதிகமாக போகிறது. என்னென்னா, தமிழில் சொல்லப்போனால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படிங்க. அதாவது தாயை வணங்கு தந்தையை வணங்குன்னு சொல்லாமல் தெய்வம், அதாவது கடவுள் கண்ணுக்கு தெரிகிறாரா என்றால் ஆம், தெரிகிறார். அன்னை வடிவிலே, அப்பன் வடிவிலே. அப்போது தாய் கடவுள் தான், தந்தை கடவுள் தான் அப்படின்னு சொல்லுது. இங்கே தான் நீங்கள் இந்து மதத்தினுடைய சிறப்பம்சத்தை பார்க்குறோம். இதை வடமொழியில் சொல்லும்போது மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, அதாவது தாயை தெய்வம் என்று அறிவாயாக, தந்தையை தெய்வம் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லுது. இப்போது ஒரு மனிதனை, அது ஆணாயிலும் பெண்ணாயிலும் தெய்வம் என்று சொல்கிறது சுலபம். ஆனால் நிரூபிக்கணும் இல்லை, அதுக்கு ஆதாரம் வேணும் இல்லை. தெய்வம் போலேன்னு சொல்லலையே, தெய்வமே தான் என்று சொல்லுகிறது இந்து மதம். இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இன்றைய தலைமுறை கிளப்புகிறது. என்னன்னா, தாயும் தகப்பனும் உயிரோடு இருந்து அவர்கள் நல்லவர்களாக இருந்து நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து வளர்த்து ஆளாக்கி மேன்மைக்கு கொண்டு வந்தால் சரி. அப்படி இல்லாத ரெண்டு வாய்ப்புகள் உண்டு. ஒன்று, தந்தையும் தாயும் குழந்தை பிறந்தவுடன் இறந்து விடுகிறார்கள். அந்த குழந்தையை அவர்கள் வளர்க்கவில்லை, யாரோ வளர்க்குறாங்க. அப்படி இருக்கிற போது அவர்களை ஏன் வணங்க வேண்டும்? அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க என்று ஒரு கேள்வி வருது. அது ஒரு வாய்ப்பு. இன்னொன்று என்ன அப்படின்னா, தாயும் இருக்கிறாள், தந்தையும் இருக்கிறான், ஆனால் அவர்கள் நல்லவர்கள் இல்லை. தகப்பன் குழந்தையை பெற்று போட்டதோடு சரி, ஒரு நன்மையும் செய்யலைங்கிறது மட்டும் இல்லை, குழந்தைக்கு தீமையான காரியங்கள் வேறு செய்துக்கிட்டு இருக்கான். தாய் குழந்தையை பெற்று போட்டதோடு சரி, அவள் பொறுப்பில்லாமல் அவள் பாட்டுக்கு சினிமா, நாட்டியம், அப்படி இப்படின்னு சீட்டு விளையாட்டு என்று ஆடம்பர வாழ்க்கையில் ஈடுபாடு உடையவளாக இருக்கிறாள். இது ரெண்டாவது வாய்ப்பு. இந்த ரெண்டு வாய்ப்புகளிலே தாயும் தந்தையும் எப்படி தெய்வம் ஆவார்கள்? அவர்களுக்கு பிறந்தவர்கள் அவர்களை வணங்க வேண்டுமா? இந்து மதம் அப்பவும் அவர்களை வணங்கணும்னு சொல்லுது. அங்கே தான் சிக்கலே வருது. இன்றைக்கி பெற்றோரை எதிர்த்து நிற்கக்கூடிய இளைய தலைமுறையினர், நாங்கள் எதுக்காக அவங்கள வணங்கணும், அவங்க எனக்கு நல்லதே செய்யலையே, எங்களை வழக்கவே இல்லையே அவங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த இடத்திலே மற்ற மதங்கள் மௌனமாகி விடுகின்றன. அந்த பிரச்சனையை அவங்க அதிகமாக ரேக்க பண்ணுறதே இல்லை. ஆனால் இந்து மதம் அந்த பிரச்சனையை வலிய வரவழைத்து கொண்டு அதுக்கும் பதில் சொல்லுகிறது. இந்து மதமானது சவாலான கேள்விகளை வரவேற்கும், அரிதான பதில்களை வழங்கும். அதுதான் இந்து மதத்தினுடைய சிறப்பு. பதில் இல்லாத கேள்வியே இந்து மதத்தில் இல்லை. அங்கே தான் மற்ற மதங்களுக்கும் இந்து மதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்ற மதங்களிலே சில கேள்விகளை ஓரளவுக்கு மேலே கேட்டிங்கன்னா ஸ்டாப் கொஸ்டினிங், பிலீவ். உனக்கு பிடிக்கலையா போ, கேள்வி கேட்காத.
என்று சொல்லிவிடுவார்கள். அதனால் ஹிந்து சம்பிரதாயத்தில் என்ன வேணாலும் கேளு, என்ன வேணாலும் கேளியா நான் சொல்கிறேன் என்று இந்து மதம் எதிர்த்து நிற்கும். இப்போது நான் சொன்ன இந்த விஷயத்துக்கு ஒரு பதில் வேணும் இல்லையா? அதாவது பிள்ளைகளை பெற்றுவிட்டு இறந்து போன தாய் தகப்பன் அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாதவர்கள் 1. 2, அவர்களுக்கு நன்மை செய்யவில்லை என்பது மட்டுமில்லை, தீமை செய்யக்கூடிய பெற்றோர்கள். இப்படி 2 குரூப் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் வணங்கணும்? ஏற்று பேசினா என்ன, அடித்தா என்ன, விரட்டினா என்ன, இப்படிலாம் கேள்வி வருது. இதுக்கு பதில் உபனிஷதங்களிலே இருக்கிறது. உபனிஷதத்தில் பர்ஜன்ய வித்தை என்று ஒரு பகுதி. இந்த பகுதியும் இந்த பகுதியிலே சொல்லப்பட்ட விஷயங்களும் இந்து மதம் தவிர உலகத்தில் வேறு எந்த மதத்திலும் இல்லை. இந்து மதம் மட்டும்தான் இந்த பர்ஜன்ய வித்தை பற்றி சொல்லுது. பர்ஜன்யம் என்றால் மழை. ஏன் மழைன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, ஒரு ஆத்மா ஒரு ஜென்மாவை முடித்து கொண்டு மறுஜென்மா எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரும்போது பகவான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த உபனிஷத்து சொல்லுது அப்படி, அந்த ஆத்மாவானது கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணிதான ஒரு வடிவுடையது. பசு மாட்டு வாலினுடைய முடியிலே 100 பங்கு என்று சொல்லுகிறது. அவ்வளோ சிறுசாக இருக்குமா, அதை மைக்ரோஸ்கோப்பில் கூட பார்க்க முடியாது. அந்த நுண்ணிதான அணு மாத்திரம் சியாத் ஆத்மா என்று வேதம் சொல்லுகிறது. அணு போன்ற அந்த ஆத்மா என்னடா ஆகுதுன்னா, இறைவன் அதை மழை மேகத்திலே கலந்து விடுகிறான். சும்மா ஏனோ தானோன்னு கலக்கிறது இல்லை, அதில் ஒரு கணக்கு இருக்குது. இந்த மழை எங்கே பொழியணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த ஆத்மாவானது எந்த தகப்பனுக்கு மகனாக பிறக்க வேண்டுமோ அந்த தகப்பன் உண்ணக்கூடிய உணவு, அதற்கான தானியம், பயிர் அல்லது பழம் எந்த இடத்திலே விளைந்தால் அது அவன் கைக்கு கிடைக்குமோ அந்த இடத்திலே அந்த மழைநீர் விழும்படியாக இறைவன் செய்கிறான். இப்போது திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகப்பனாருக்கு இவன் மகனாக பிறக்கணும்னா அந்த திண்டிவனம் ஏரியாவில் பெய்யக்கூடிய அந்த மழை மேகத்தில் இந்த ஆத்மாவை வைத்து விடுகிறான். அது மழையோடு கலந்து பூமிக்கு வருகிறது. அதை நெல்லோ கரும்போ மாமரமோ பலாமரமோ உறிஞ்சுகிறது. இந்த ஆத்மா, கண்ணுக்கு தெரியாத இந்த ஆத்மா அந்த நீரோடு கலந்து அந்த பயிர் அல்லது அந்த பழம் முற்றிய பின் அதில் போய் சேர்ந்துடுது. அந்த பயிரோ அந்த பழமோ இந்த ஆத்மா யாருக்கு மகனாக பிறக்க வேண்டுமோ அவன் கைக்கு போய் சேருகிறது. அது எப்படி சேருது? இவ்வளோ வேலையும் பார்க்குறது தான் அந்த 33 கோடி தேவர்களுடைய வேலை, நவகிரகங்களுடைய வேலை. அது கணக்காக கொண்டு போய் சேர்த்துறோம். இவன் புளிச்சப்பழங்கிற ஊருக்கு வந்து ஒரு மாம்பழம் வாங்குவான். அந்த மாம்பழத்தில் அது இருக்கும் ஆத்மா. அதை வாங்கிக்கிட்டு பஸ்ஸில் வரும்போதே சாப்பிட்டு போயிடுவான். அது ஆத்மா அவனுடைய உடலுக்குள்ளே கலந்து விடுகிறது. இப்படி நுழைந்த அந்த ஆத்மா தகப்பன் வயிற்றிலே 2 மாதங்கள் இருக்கிறது. ஒரு ஆத்மா முதல்ல தகப்பன் வயிற்றில் தான் வருது, தாய் வயிற்றில் இல்லை. 2 மாதங்கள் தந்தை வயிற்றிலே இருந்து பிறகு அவனுடைய உற்பத்தி நீராக மாறி அது தாய் வயிற்றுக்கு சென்று சேர்கிறது. அங்கே 10 மாதம். அப்போது உயிரும் உடலும் உருவாகிற விளைநிலங்கள் இந்த தந்தையும் தாயும். இப்போ இந்த தந்தையும் தாயும் இந்த குழந்தையை இப்படி உருவாக்கி பெற்ற பிறகு
அவர்கள் இறந்து போனாலும் அல்லது அவர்களுக்கு நன்மை செய்யாத தீமை செய்யக்கூடியவர்களாக மாறினாலும் இந்த உடம்பு உருவானது அவர்களால் தான். இதை யாரும் மாற்ற முடியாது. தந்தை தான் அந்த ஆத்மாவுக்கு முதல் நிலைமையை தருகிறான். தாய் தான் அந்த ஆத்மாவுக்கு முழு உடலை தருகிறாள். இவர்கள் இருவரும் செய்யக்கூடிய இந்த காரியம் அந்த தாய் தந்தை இறந்து போனாலும் அல்லது இறக்காமல் அந்த பிள்ளைக்கு தீமை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த உபகாரம் அவர்கள் செய்தது தான். அது மாறப்போகிறதில்லை. இப்போது உபனிஷதம் என்ன சொல்லுகிறதுன்னா, இதுவரைக்கும் அந்த சரீரத்தை நீ அடைவதற்கு அந்த பெற்றோர் தானே காரணம். அவர்களுக்கு நீ நன்றி கடன் பட்டிருக்கிறாயா இல்லையா அப்படின்னு கேட்குது. இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு சிக்கல் வருது. என்ன சிக்கல் வருது அப்படின்னா, இந்த ஆத்மா இந்த உலகத்தில் பிறந்த பிறகு எவ்வளவோ கஷ்டங்கள் படுது. நாம் எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய துன்பத்தை தான் சொல்கிறேன். எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலியும் உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறான். இன்பங்களும் அனுபவிக்கிறான், துன்பங்களும் அனுபவிக்கிறான். இன்றைய இளைய தலைமுறையினர் என்ன கேட்கிறார்கள், துன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்துக்கு என்னை ஏன் அவர்கள் கொண்டு வந்தார்கள்? நான் கேட்டேனா? என்னை கொண்டு வாருங்கள் இந்த உலகத்துக்கு நான் கேட்டேனா? என் அனுமதி இல்லாமல் அவர்கள் கொண்டு வந்தார்கள். வந்து பிறந்தேன். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவுக்கு அவங்க தானே காரணம். நீங்கள் ஏன் இந்த உலகத்தை கொண்டு வந்தீங்க? அப்படி இருக்கிற போது உங்களை நான் ஏன் வணங்க வேண்டும்? நீங்கள் எனக்கு நல்லது செய்யவில்லையே என்று கேட்கிறார்கள். இதுக்கு 2 பதில் உண்டு. ஒன்று, உலக வாழ்க்கை வெறும் துன்பம் நிறைந்ததல்ல, துன்பமும் இன்பமும் கலந்தது தான். ஒன்றும் இல்லை சார், சாப்பாட்டுக்கு பிறகு வெராண்டாவில் உட்காந்து கொஞ்சம் நேரம் காற்று வாங்குறீங்க. இன்பம் ஒன்றும் அனுபவிக்கலை, சும்மா அப்படி உட்காந்துருக்குறீங்க. அது எவ்வளோ பெரிய சுகம் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய சுகங்கிறத நீங்கள் உணரணும்னா, உங்களுக்கு ஆசன வாயிலையோ தொடையிலையோ இவ்வளோ பெரிய கட்டி சுப்புன்னு வலிக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ தான் இந்த கட்டி இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருந்தபோது நிம்மதியாக உட்காந்துருந்தோமே, அது எவ்வளோ சுகமாக இருந்ததுங்கிறது அப்போ நீங்கள் உணர்வீங்க. கண்ணை மூடி தூங்குறோமே, அது எவ்வளோ பெரிய சுகம் தெரியுமா? நாம் வயிறு நிரம்பி உட்காந்துருந்தால் சுகம், காற்று மேலே அடித்து சந்தோஷமாக இருந்தால் சுகம், பாட்டு கேட்டால் சுகம். எந்த மனுஷனும் 100க்கு 100% துன்பமே அனுபவிக்கிறது இல்லை. ஆக மோசமான பிச்சைக்காரன் கூட, உடம்பெல்லாம் புண்ணழிந்து குஷ்டரோகியாக கஷ்டப்படக்கூடியவன் கூட வெறும் துன்பத்தை அனுபவிக்கிறான் என்று அவனும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. அவனுக்கு எவ்வளவோ இன்ப வாய்ப்புகள் ஆண்டவன் தருகிறான், அதை அவன் கருதுவதில்லை. அந்த கஷ்டம்தான் அவன் கண்ணுக்கு பெருசாக தெரியுது. இந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலே அவன் எவ்வளவோ நிம்மதி, உடல் சுகம், இன்பம் இவற்றையெல்லாம் அனுபவிக்கிறான். செத்த பிறகு ஆண்டவன் கணக்கு காட்டுவான், உனக்கு இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன் நான் அப்படின்னு. இன்னைக்கு செத்தா தேவையில்லை என்று வாழ்க்கையை வெறுத்து போனவன் கூட எதிர ஒரு லாரி வருதுன்னா வேகமாக ஓடி பிளாட்ஃபார்மில் ஏறிக்கிறான்ல. ஏன்? உனக்கு தான் வாழ்க்கை வெறுத்து போச்சு இல்லை, விழுந்து சாக வேண்டியதானே என்றால் எல்லோரும் வாழத்தான் விரும்புகிறார்கள். சுவாசிப்பதே இன்பமாக இருக்கிறது. இது ஒரு பதில். 2வது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆத்மாவானது ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. விலங்கு உடல், தாவர உடல், எத்தனையோ உடல்களில் புகுந்து வெளியே வருது. எதுக்கு? பல அனுபவங்களை அடைந்து இந்த ஆத்மாவை மூடியிருக்கிற அஞ்ஞானம் நீங்கி ஒரு விகாசமாகி ஒரு முழு பூர்ண பிரஜை அடைவதற்காக ஒவ்வொரு பிறவியாக படியெடுத்து போய் கொண்டிருக்கிறது. அதில் இது ஒரு படிநிலை. அது உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், உங்கள் ஆத்மாவுடைய முன்னேற்றத்துக்கு அது ஒரு படிநிலை. அதை அந்த பெற்றோர் தானே கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? இப்படி 2 கேள்விக்கும் அந்த 2 பதில்கள் தயாராக இருக்கின்றன. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா,
கடவுள் படைத்தார், அவர் நன்றியாக இருங்கள்னு சொன்னால் யார் கேட்குறான்னு சொல்லுங்கள்? கடவுளை எங்கள் கண்ணில் காட்டு, எங்கே இருக்கான் அந்த கடவுள்? தாடிக்காரனா, வழுக்க மண்டையா, எங்கே உட்காந்துருக்கான்? எல்லாமே மனிதர்கள் தானே செய்கிறார்கள். விவசாயம் பண்ணுறது மனிதர்கள் தான், உணவு உற்பத்தி மனிதர்கள் தான், வேலை வாய்ப்பு கொடுக்கறது மனிதர்கள் தான், சம்பளம் கொடுக்கறது மனிதர்கள் தான், எல்லாம் மனிதர்கள் தான் என்று இருக்கிற போது நம்ம கண்ணுக்கு காணாத கடவுள் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்களே, எங்கே இருக்கார் அந்த கடவுள்? என்னங்க கொடுத்தார்? அவர் கொடுக்குறத யாருமே பார்க்கலையே, நாம் தானே சொல்லிக்கிறோம் இதெல்லாம் கடவுள் கொடுத்தார், இதெல்லாம் கடவுள் கொடுத்தாருன்னு. இதுக்கு எங்கே ஆதாரம் இருக்குது? கடவுள் சூரியனை படைச்சாருங்கிறதுக்கு எங்கே ஆதாரம் இருக்குது? இந்த காற்று நிலா எல்லாம் கடவுள் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? மனுஷன் டேம் கட்டுறான், மனுஷன் வண்டி உருவாக்குறான், மனுஷன் சாப்பாட்டு பொருள் தயார் பண்ணுறான், அவன் தான் இந்த வாழ்க்கையை இன்பமாக்குகிறான். கண்ணுக்கு தெரியாத கடவுளை ஏன் வம்புக்கு கொண்டு வருகிறீர்கள்? ஆதாரம் இல்லாத செய்தி தேவையில்லை எங்களுக்கு என்கிற வாதம் இன்றைய இளைய தலைமுறையிலே அதிகமாக வலுத்து கொண்டு வருகிறது. அந்த காலத்திலே இந்த சார்வாகம் இருந்தது. அப்போது உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, சரி, கண்ணுக்கு தெரியாத கடவுள் செய்கிற உபகாரங்களை நினைக்கவோ நம்பவோ நீங்கள் தயாராக இல்லை, விடுங்க விஷயத்தை. ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிற இந்த பெற்றோர் கொடுத்த உடம்பு என்பது கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? பிரத்யட்சமாக நீங்கள் பார்க்கத்தானே இது நடக்குது. அப்போது கண்ணுக்கு தெரிகிற கடவுள்களாக அந்த அன்னையும் தந்தையும் இருக்கும்போது அவர்களுக்கு நீ ஏன் நன்றி தெரிவிக்கக்கூடாது? அவர்கள் பிரத்யட்ச தெய்வங்கள் தானே. கண்ணுக்கு தெரியாத கடவுள் தான் நீ வம்பு பண்ணுற, எங்கே இருக்கான்னு இதை நீ ஒத்துக்கு தானே ஆகணும். அப்போ அதனாலே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இந்த சரீரத்தை கொடுத்தவர்கள் அவர்கள் இறந்து போனாலும் சரி, உங்களுக்கு நன்மை செய்யாமல் தீமை செய்கிறவராக இருந்தாலும் சரி, அவர்களிடம் நாம் நன்றியோடு ஒரு பணிவோடு இருக்க வேண்டும் என்று இந்து மதம் சொல்லுகிறது. இப்போது இந்த மாதிரி ஒரு ஜென்மம் நமக்கு கிடைச்சி இதில் அடைகிற அனுபவங்கள் மூலம்தான் அடுத்த ஜென்மத்தில் நாம் ஒரு மேல் உயர்வு அடைகிறோம் என்று நான் சொன்னேன். இதை உணரும் ஆற்றல் விலங்குகளுக்கு இல்லை. எந்த விலங்காவது அவங்க அம்மா அப்பாவை கும்பிடுதா? ஒரு பசுமாடு தனக்கு ஜென்மம் கொடுத்த காளை மாட்டை வணங்குகிறதா? எந்த புலியாவது எந்த சிங்கமாவது தன் பெற்றோர்களை வணங்குகிறதா? பறவைகளில் பார்க்கிறோமா? விலங்குகளிலும் பறவைகளிலும் பெற்றோர் பக்தி என்பது இல்லை. பேரண்ட் வொர்ஷிப் இஸ் நாட் சீன். இது மனிதனுக்கு மட்டுமே தரப்பட்ட ஒரு தனித்துவம். அதுக்கு சன்பாவனையாக சன்மானமாக பகவான் என்ன பண்ணுறான்? விலங்குகள் செய்யாத இந்த உயர்ந்த காரியத்தை மனிதன் செய்தால் அவனுக்கு அந்த பெற்றோர் கொடுத்த உடலும் இந்த உலக வாழ்வும் மேன்மேலும் சிறக்க நான் ஆசி கூறுகிறேன், வழிவகுக்கிறேன். அப்போ பெற்றோர்களை வணங்க வணங்க உங்களுக்கு உடல் நலமும் உள்ள நலமும் உலகில் முன்னேற்றமும் வினாடிக்கு வினாடி அதிகமாகிறது. அதுதான் சாஸ்திரம் சொல்லுது. அதை நம்ம அனுபவத்திலையும் பார்க்கிறோம். நமக்கு உதாரணமாக ரகுவம்சம், ராமன் பிறந்த வம்சம், ரகு மகாராஜாவுடைய வம்சம், இக்ஷுவாகு, திலீபன் முதலிய சான்றோர்கள் வாழ்ந்தது ஸ்வயம்புவனுடைய வம்சம், சூரிய வம்சம். அந்த வம்சத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன? பித்ருவாக்கிய பரிபாலனம். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாய் தகப்பனை அவர்கள் மதித்தது போல யாரும் மதிக்கவில்லை. தவறான உத்தரவுகள் போட்டால் கூட அதுக்கு வணங்குவார்கள். அப்படி தான் ராமன் காட்டுக்கு போக ரெடி ஆகிட்டான். எங்கள் அப்பா சொன்ன உத்தரவு தப்பாகவே இருக்கட்டும்யா, அவர் சொல்லிட்டார்களே, நான் போகிறேன் காட்டுக்கு, விடு, யார் தடுத்தாலும் நிற்க மாட்டேன் என்றான். அது அவனுக்கு மட்டும் இல்லை, அந்த வம்சத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் ஒரு குணமாக இருந்தது. அப்படிப்பட்ட குணமுள்ள அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? ஆயிரக்கணக்கான ஆண்டு ஆயுளோடு, நோயே பார்க்காத ஆரோக்கியத்தோடு, உலகனைத்தும் அடக்கி ஆடக்கூடிய ஏக சக்கராதிபதிகளாக வாழ்ந்தார்கள். எத்தனை பேர்! சுவாயம்புவ மனுவுக்கு அப்புறம் எத்தனை பேர்! இக்ஷுவாகு, திலீபன், அஜன், அப்படியே ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்து இந்த உலகையே கொடிகட்டி பறந்தார். அது அந்த பெற்றோர் வழிபாட்டினுடைய விளைவு தான். அதுக்காக தான் அந்த காவியமாக படைத்து காளிதாசன் நமக்கு கொடுத்தான். அதனால தான் ராமாயணத்தில் மகாபாரதத்தில் அந்த பெருமைகளை நாம் படிக்கிறோம். இன்றைக்கி நடைமுறையில் அது வருமா அப்படின்னா வருகிறது, வந்திருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரர்களாக, பெரிய பதவி உள்ளவர்களாக, மிகவும் புகழடைந்தவர்களாக
இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலலாம் பார்த்தா இது ரொம்ப இருக்குதுங்க. விவேகானந்தருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தினம் காலையில் சின்ன பிள்ளையாக இருந்ததுலேருந்து ஒரு அகன்ற கிண்ணத்திலே தண்ணீர் எடுத்து அவங்க அம்மாவுடைய காலுக்கு கீழே வைப்பறான். இந்த அம்மா தன் கால் பெருவிரலே இந்த தண்ணியில் நனைக்குமா. அதை இவர் எடுத்து பருகுவார், தலையில் தெளிச்சுக்குவார். இந்த பழக்கம் அவருக்கு சன்னியாசி ஆகிற வரைக்கும் இருந்தது. இது சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய கம்பீரம் என்னுடைய தாயிடமிருந்து தான் எனக்கு வந்தது என்று அவர் சொல்லுகிறார். அடுத்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்குவோம். காமராஜர் மேடைகளில் உட்காந்துருக்கிற போது ஒரு சின்ன லாக்கெட்டை வச்சுருப்பார். அதில் அவங்க அம்மா ஃபோட்டோ இருக்கும். அதையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பார். எம்ஜி ராமச்சந்திரன் என்ற முன்னாள் முதலமைச்சர், அவர் நடிப்புலகிலே கோலோச்சியவர், பெரிய ஃபேமஸ் ஸ்டார். அவர் எது எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் தாயே தெய்வம் மேலே எழுதிட்டு தான் ஆரம்பிப்பார். அதே போல் சிவாஜி கணேசன் தன்னுடைய வீட்டுக்கு அன்னை இல்லம் என்று பெயர் வைத்தார். அது மட்டும் இல்லை, அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறார். அவர் சம்பாதிச்சு பணக்காரர் ஆன உடனே முதல்ல அந்த போக் ரோடு பங்களாவை வாங்குறாரு. அப்போவே 2 கோடி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா 20 கோடி சொல்லலாம். அது வாங்கின போது நான் அந்த வீட்டை வாங்கினேன் என்று எழுதவில்லை. எப்படி எழுதுகிறார் தெரியுமா? என் தந்தை அந்த வீட்டை வாங்கினார் அப்படின்னு எழுதுகிறார். தந்தைக்கு ஏது காசு? அவரே மெக்கானிக்கு. மகன் சம்பாதிச்சு தான் அந்த வீடு மேலே வந்துச்சு. தந்தை எங்கே இருந்து வாங்க பாரு, இவர் தான் வாங்கினார். இருந்தாலும் அவருடைய அடக்கம் பாருங்கள். என் தந்தை வாங்கினார், அந்த பணத்தை கொண்டு அப்பாட்ட கொடுத்து நீங்கள் வாங்கப்பா, இது உங்கள் வீடுப்பா, விற்கிறது வாங்குறதுல நீங்கள் தான், நான் பொடிப்பைய என்கிற பணிவு இருந்தது அவருக்கு. அதுபோல் மகாத்மா காந்தி தன்னுடைய வாழ்க்கை வரலாறில் எழுதுகிறார். நான் செய்த தவறுகளையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அதை கொண்டு எங்கள் அப்பாட்ட நீட்டி, அப்பா இந்த தப்பெல்லாம் நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுங்கப்பா அப்படின்னு நீட்டியிருக்கார். அது அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கு. அப்போ தகப்பன் மேலே எவ்வளோ பக்தி வச்சுருந்துருக்கார் அவர். அதே போல் நேரு அவங்க அப்பாவுடைய பேனாவில் ஒரு பேனாவை திருடிட்டாராம், பிடிச்சி உதவுன்னு உதச்சிட்டார் அவங்க அப்பா மோதிலால் நேரு. அதை வெக்கப்படாமல் எழுதியிருக்கார் தன்னுடைய வாழ்க்கையில். என் தந்தை அடித்த அடி என் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்ற படி என்று அவர் எழுதியிருக்கார். அதே மாதிரி முன்னாள் யுஎன்ஓ தலைவர் ஊத்தாண்ட் டெய்லி அவங்க அம்மா காலத்தை விட்டு கும்பிட்டுட்டு தான் ஆஃபீஸுக்கு போவாராம். இப்படி நீங்கள் ரொம்ப பிரசித்தியாக வாழக்கூடிய பணக்காரர்கள், பதவிக்காரர்கள் அனைவருமே தங்கள் பெற்றோர்களை தெய்வமாகத்தான் நினைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அதுதான் நடக்குது. இதை வலியுறுத்துவது இந்து மதம். இந்து மதம் செய்கிற அளவுக்கு மற்ற மதங்கள் செய்கிறதா என்பது ஒரு கேள்விதான். ஆகவே அதை நினைந்து அன்னையும் பிதாவும் முன்னேறு தெய்வம் என்பது சாதாரண பழமொழி அல்ல, அது ஒரு வேத சூத்திரம் என்று உணர்ந்து இந்து மதத்துக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய ஸ்ரீமன் நாராயண்.